வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் 3 விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போகும்போதே நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு டிசைன் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அங்கே போயிட்டு அவங்க உங்களை டிசைன் பண்ணிக்குவாங்க, உங்களை மோல்ட் பண்ணிக்குவாங்கன்னு இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நீங்களே டிசைன் பண்ணிட்டு போகணும். டிசைன்னா எப்படின்னா, நான் 5 வருஷத்தில் இங்கே இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் 5 வருஷத்தில் இருப்பேங்கிறது ஒரு டிசைன் கிடையாது. நான் அடுத்த வருஷம் எப்படி இருப்பேன், இயர் 1ல் எப்படி இருக்க போகிறேன், இயர் 2ல் எப்படி இருக்க போகிறேன், இயர் 3ல் எப்படி இருக்க போகிறேன், நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிக்கணும். அந்த டிசைன் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் போடுற பிளான் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் பண்ணது சரியாக வரலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நோ சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடணும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே அது 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒன்று நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் அதில் நீங்கள் லேர்ன் பண்ணணும், அதுலேருந்து ஏர்ன் பண்ணணும், அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து சம்பாதிக்கணும், அப்புறம் ஏன் சம்பாதிக்கணும், இங்கே ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு அர்த்தம் இருக்கணும். இது 2மே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமே இல்லை. ஸோ நோ சொல்லவும் பழகிக்கணும். ஓகே, நமக்கு இது ஒத்து வரல, செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோ சொல்லணும். 3வது விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த விஷயமே ஏர்லியாக ஆரம்பிங்க. ஈவன் ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களோட போய் ஜாயின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் மாற்றி நீங்கள் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ட்ரையே பண்ணாமல் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு காத்துட்டு எந்த பிரயோஜனமே இல்லை. ஸோ நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது திருப்பி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் எதையும் செய்கிறத நிறுத்தக்கூடாது. இதுதான் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கான முக்கியமான 3 விஷயங்கள். ஓகேயா?